பீகார் தேர்தல் முடிவு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 243 தொகுதிகளில் 201 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் ஆட்சியை என்டிஏ கூட்டணி தக்க வைத்திருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 201 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. அதேபோல மகாகத்பந்தன் கூட்டணி 37 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெறக்கூடிய நிலை அங்கு நீடிக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு துல்லியமாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் என்டிஏ கூட்டணி 201 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வெறும் 4 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது. 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 4 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். பீகார் தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அந்த நிலவரமானது தற்பொழுது வெளியாக இருக்கும் நிலையில் மெஜாரிட்டியினுடைய அதிகபட்சமாக 201 இடங்களில் தற்பொழுது என்டிஏ கூட்டணியானது முன்னணி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதில் பாஜக 90 இடங்களிலும் சுமார், அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியானது 80 இடங்களிலும் தற்பொழுது முன்னிலை வகித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மகாகத்பந்தன் கூட்டணி ஒட்டுமொத்தமாகவே 37 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை வகிப்பதாக தற்போது நிலவரங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த ஆண்டுகளுடைய தேர்தலை விட அதிகபட்சமான இடங்களை என்டிஏ கூட்டணியானது இந்த பீகார் தேர்தலில் பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பாஜகவுடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வரும் இந்த வாக்குகள் தற்பொழுது வரை பல்வேறு சுற்றுகளானது முடிவடைந்து அதிகாரப்பூர்வமான அந்த ஒரு எண்ணிக்கையும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் நிலையில் தற்பொழுது அந்த வகையில் 201 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு முன்னணி நிலவரங்களுமானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாஜக மற்றும் ஜேடியு ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் இரண்டுமே கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலை விட அதிக அளவிலான இடங்களை இந்த தேர்தலில் தக்க வைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ஆனால் அதே சமயம் கடும் ஒரு சரிவை காங்கிரஸ் கட்சியானது இந்த தேர்தலில் சந்தித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். மிக முக்கியமாக காங்கிரசுடைய பல்வேறு வேட்பாளர்கள், அது மட்டுமல்லாமல் கூட்டணியினுடைய ஆர்ஜேடியை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜக மற்றும் ஆர்ஜேடி இடையே கடுமையான ஒரு போட்டிகள் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த நிலையில்தான் இந்த ஒரு முன்னணி நிலவரங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கின்றன. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பான துல்லிய முடிவுகளை நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. அதற்கான பிரத்யேக ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நெறியாளர் அபினியா இணைகிறார். அபினியா, 201 தொகுதிகளுக்கு மேல என்டிஏ கூட்டணி முன்னிலை பெறக்கூடிய நிலவரங்களை பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரம் என்ன? நந்தா, இப்போ நம்ம 201 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிற அந்த எண்ணிக்கையும் பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி 37 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றதையும், அதே போல மற்றவர்கள் 5 தொகுதிகளில் முன்னிலை பெறுகிறாங்க அப்படின்றதையும் நாம இதுல பார்க்கிறோம். இதுல முக்கியமான 2 ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். அதாவது பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு சாதகமாக போயிருக்கு அப்படின்ற அந்த எண்ணிக்கையை நாம பார்க்கிறோம். இப்போ 2025 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக பெண்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக கண்டறியப்பட்ட தொகுதிகள் 124. அதுல என்டிஏவுக்கு 106 தொகுதிகள் போயிருக்கு. இந்தியா கூட்டணிக்கு 14 தொகுதிகள் தான் இருக்கு. அப்போ பெண்களுடைய வாக்குகள் பெருவாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிருக்கு. அந்த கூட்டணியில பாஜகவிற்கு 45, ஜேடியுக்கு 45 என்று சரி நிலையில அவர்களுக்கான அந்த ஆதரவு பெண்கள் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கிறோம். இதுல எல்ஜேபி பொறுத்த வரைக்கும் 12 இடங்களை பெண்களுக்கு சாதகமான அந்த தொகுதிகளில் பெற்றிருக்காங்க அப்படின்றதையும், இந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சா அவங்க 3 தொகுதிகள்லையும், ஆர்எல்எம் 1 தொகுதியிலையும் அவங்க பெண்களுக்கான ஆதரவை பெற்றிருக்காங்க. இது என்டிஏ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள்
ஆர்ஜேடி 12 இடங்கள்லையும், காங்கிரஸ் ஒரு இடத்துலையும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஒரு இடம் என மொத்தம் 14 இடங்கள்ல பெண்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே 2020ஓட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்க பெண்கள் வாக்குகள் அப்படின்றதுல முக்கியமாக 76-42 என்ற அந்த வித்தியாசம் தான் இருக்கு. வித்தியாசம் குறைவு தான். இதுலயும் யாருக்கு அதிகமான ஆதரவு கிடைச்சிருக்கு 2020லன்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு அதிகமான ஆதரவு, அதாவது பெண்கள் வெற்றியை தீர்மானிக்கிற தொகுதிகள் 43ல பாஜக, ஜேடியு 27. ஆனா இந்த முறை ஜேடியு அதிகரிச்சிருக்காங்க, சமநிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சோ அந்த வகையில பெண்களுடைய ஆதரவு இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நந்தா.